பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்காக சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருபோதும் தாய் தன்னுடைய பிள்ளைகளை மறக்கிறதும் இல்லை, வெறுக்கிறதும் இல்லை. ஒருவேளை அந்த நிகழ்ச்சியும் ஒருவேளை நடந்தாலும் உள்ளம் கவலைப்பட வேண்டாம், நீ திகைய வேண்டாம், பயப்படாதே. அவர்கள் மறந்தாலும் ஆண்டவராகிய இயேசு உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார், உன்னை வெறுக்கவும் மாட்டார். உன்னை உருவாக்கினவர் அவர்தான், உன்னை வாழ வைக்கிறவர் அவர்தான். நீங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். ஒரே ஒரு விஷயம், ஒருவேளை இந்த உலகத்தினுடைய உறவுகள், ஒருவேளை தாய் கூட வெறுக்கத்தக்கதான சில நிகழ்ச்சிகளை நம்ம என்ன செய்துருவோம்னா, நம்ம தப்பு பண்ணுவோம். அதனால தப்பு பண்ற நேரங்களில் தாய் தகப்பன் கூட நம்மளை வெறுத்துருவாங்க. ஆனா நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மளை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ஆண்டவருடைய இருதயம். அப்போ நீங்க ஆண்டவருக்கு பயந்து நீங்க நடக்க பழகுங்க. ஆண்டவர் உங்களுக்காக இறங்குவார். உங்களுக்காக எந்த நேரமும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். என் அன்புக்குரியவர்களை, இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு தவறாம போங்க. உங்களை ஆண்டவர் நேசிப்பார். அவருடைய ஆலயத்துல உட்கார வச்சு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை தேற்றி நடத்துவார். அவரை ஆராதிக்கிற மனுஷனை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அவருடைய சிந்தனையில நீங்க எப்பொழுது இருந்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க, ஆண்டவரை இடைவிடாம ஆராதிங்க, அவருடைய வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆம் ஆண்டவரே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்னீரேன். ஆம் ஆண்டவரே, எங்களை மறவாத ஒரு தெய்வம் நீர், எங்களோடு கூட இருக்கிறேன். இயேசுவே, உடைய பிள்ளைகளை தேற்றி ஆற்றி அவர்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுத்து நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் கூடி வரும்போதெல்லாம் அவர்களை தேற்றி தைரியப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.